லாங் லீவுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டியூட்டியில் திரும்பவும் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு வந்த கேஸ் சேஜல் மேத்தா கேஸ். இந்த கேஸ் என்ன தூங்கவே விடலை. இந்த கேஸை நான் எப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த பொண்ணை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு விசித்திரமான சிந்தனை என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். போலீஸ்காரங்க கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் அவங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் என்ட்ராக வச்சே ஆகணும். எப்பவும் எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு? மக்கள் அடுத்தவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க, ஆனா விதி அவங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. என் லைஃப்ல நிறைய பேஜஸ் இருக்கு, ஆனா எல்லா பேஜ்லயுமே 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு: பேஷன், லவ், எமோஷன். கேஸ் நம்பர் 24, ஆதித்யா ஜெயின் வர்சஸ் ராதிகா ஜெயின். யுவர் ஆனர், வயலன்ஸ்க்கு ஜெண்டர்லாம் தேவையில்லை. பொண்ணுக்கும் கை இருக்கு, அவங்களாலையும் ஆண்களை அடிக்க முடியும். ஒரு வைஃபு கூட ஹஸ்பண்டை அடிக்க முடியும். யுவர் ஆனர், என்னோட கிளைண்ட் ஆதித்யா டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமா வயலன்ஸ் ஆகும்போது நம்ம உடம்பை விட மனசு தான் அதிகமா காயப்படுது. அண்ட் யுவர் ஆனர், வலிக்கு எந்த ஜெண்டரும் கிடையாது. யுவர் ஆனர், பொய்க்கு கூட ஜெண்டர்ன்றது கிடையாது. பொய்யை உண்மையாக்குறதுக்கு பூமிகா மேடம் ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா ஆதாரம் எங்க? யுவர் ஆனர், இது ஆதித்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இதுல அவரோட பழைய இன்ஜுரிஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு. யுவர் ஆனர், ஆதித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆதித்யா வயலண்டா இல்ல, ராதிகா தான் அப்படி இருந்திருக்கா. யுவர் ஆனர், கிளைண்ட்டுக்கு ஓகேனா கவுண்டர் கேஸ் கூட போடலாம். ஆனா நான் கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி டைவர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணா இவங்க இருந்தும் கூட லாயர் மேடம் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப அழகா மேனிபுலேட் பண்றாங்க. நீங்க உங்களோட வாதத்தை ப்ரூவ் பண்ணாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு தேவை நீதி தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நிறைய பேர் நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல வயலண்டா பிஹேவ் பண்ற எல்லாருக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கிற கேஸா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். சரி, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. உன்னோட உதவியால இந்த கேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ராதிகா கிட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. சேஜல், எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறது? போன் ஏன் ஆஃப்ல இருக்கு? சாரி பிரதீக், நான் கோர்ட் ஹால்ல இருந்தேன். அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? நான் என்ன உன்னோட டிரைவரா என்ன? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா உனக்காக எப்பவுமே காத்துக்கிட்டே தானே இருக்கேன். சாரி ஆதித்யா, இது பிரதீக், மை ஃபியான்சி. ஹாய். ஹாய். இப்போ மேடம் ஓகேனா இங்க இருந்து கிளம்பலாமா? ஓகே, அப்புறமா பார்க்கலாம். ஷோ, வா போலாம். லெட்ஸ் கோ. ஹாய். நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. அப்புறம் நீ அஞ்சலி, என்னாச்சு ராகவ்? அஞ்சலி எதுக்கா அழறா? நீ அவளை என்ன பண்ண? என்ன பண்ணனா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் பர்சனல்லாம் இருக்கும். ராகவ், நீ அந்த அளவுக்கு பெரியவனா ஆகல. இப்ப இங்க அம்மா இல்லைங்கிறதுனால நான் உனக்கு அக்கா மட்டும் இல்ல, உன்னோட கார்டியனும் கூட. நசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ என்ன பேசுற ராகவ்? இரு, நான் இப்பவே அஞ்சலி கிட்ட நீ எப்படி பேசுறேன். அவகிட்ட பேசலாம்? ஒரு விஷயம் சொல்லு, நீ எதுக்கா இவ்வளவு பயப்படுற? நீ ஏதாவது அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டியா? இங்க பாரு, நீ பிரத்யேக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்றேன்னு என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கனா? எனக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர். வர வர உனக்கு ரொம்ப திமிரு அதிகமா போச்சு. இங்க பாரு, நீ ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசா ஏன் பாக்குற? இங்க பாரு, அவனுக்கு புரியுற மாதிரி நீ சொன்னா அவனுக்கு மண்டையில ஏற போகுது. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ்மா. ஓகே, நான் கிளம்புறேன். என்ன? வெளி உலகத்தோட போராடுறது எவ்வளவு கஷ்டமோ, அதை விட நாம யாருக்காக வாழ்றோமோ அவங்களுக்கு கூட போராடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். வீட்டுக்குள்ள தோத்ததுக்கு அப்புறம் வெளியில எவ்வளவு ஜெயிச்சாலும் லாபம் இல்ல. ஆதித்யா ஜெயின் வர்சஸ் ராதிகா ஜெயின். இந்த கேஸில் உண்மைகள், வாக்குமூலம் மற்றும் ஆதாரங்களை சரியாக அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் ஆதித்யா ஜெயினை டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுது. Thank you, Sajan. You saved my life.
கடவுள் மாதிரி என்னோட வாழ்க்கையை காப்பாத்தின. வாழ்க்கையில நான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு அப்ப தெரியல பெரிய ட்விஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சேஜல். இந்த கேஸில் நீ ஜெயிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட டெடிகேஷன் அப்புறம் சின்சியாரிட்டி, பொறுப்பாகவே நீ வேலை செய்யறது தெரியுது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு இதோட எந்த வேலையும் எனக்கு இல்ல. இட்ஸ் a celebration time. And listen guys, சேஜல் ஜெயிச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ஜாய். பாஸ் சேஜலுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கறாரு போல. அத்தனை ஹை ப்ரொஃபைல் கேஸும் அவளோட கைக்கு தான் போகுது. ஆனா நம்மளுக்கு மிஞ்சறது வெறும் பேப்பர் ஒர்க்ஸ் தான். ராகவ், நியூஸ் பேப்பர்ல சேஜலோட கேஸ் பத்தி போட்டிருக்காங்க. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவ எங்க இருக்கா? அக்கா தூங்கிக்கிட்டு இருப்பாம்மா, என்னையும் கொஞ்சம் தூங்க விடு. இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? எழுந்துரு, அவகிட்ட போய் ஃபோன் பண்ண சொல்லு. அக்கா அக்கா உள்ள இருக்கியா? அக்கா ஹலோ, யாரு நீங்க? யாரு? இது என் அக்காவோட நம்பர். உங்க அக்காவா? அவங்க ஹைவேல பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கப்பா. என்ன சேஜல், என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லுமா. தயவு செஞ்சு என்ன நடந்து சொல்லுமா. அதனால தான் வழியில வரும்போது எதுவும் சொல்லல. உனக்கு என்னாச்சு சொல்லுன்னு பல முறை கேட்டுட்டு, ஆனா எதுவும் சொல்லவே இல்லை. போலீஸ்க்கு சொன்னதா கரெக்டா இருக்கும். வேண்டாம், நான் சேஜல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ முதல்ல வெளியில போ. சேஜல், நீ என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. உன்னை யாராவது ரேப் பண்ணாங்களா? ராகவ், சேஜலுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நீ என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதீக், அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படின்னா அவ எதுக்காக என்னுடைய போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான்னு சொல்லு. அக்கா தூங்கிக்கிட்டு இருக்கா, நான் எழுந்ததும் பேச சொல்றேன். ஏய் ஹலோ. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்னென்னமோ பேசுறாங்க. அம்மா, உண்மை என்னன்னு சொல்லுங்க. அக்காவை போலவே நீங்களும் எதையாவது மறைக்கிறீங்களா? அவளை யாரோ ரேப் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. சேஜல டாக்டர் கிட்ட காமிச்சல்ல. அவளை நினைச்சு எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத, அவ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. இல்ல, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நான் அக்காவை கூட்டிட்டு போறேன். அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும். சரி, நானும் கொஞ்ச நாளைக்கு உங்க கூடயே இருக்கேன். என்ன பாக்குற? உள்ள போ. இங்க பாருமா, உன் வாழ்க்கையில நீ எப்பவும் தோல்வியை ஏத்துக்கிட்டதே இல்ல. நீ இப்படி இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. நாம இங்க வரத்துக்கு காரணம் நீ பழையபடி திரும்பி வரணுங்கிறதுக்காக தான். அக்கா, நான் தெரிஞ்சே தெரியாமல உன்னை காயப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருக்கா. நீ முன்னாடி மாதிரியே இருக்கா. இனிமே உன் பேச்சை கேட்டு நடப்பேங்க்கா, எதையும் மீற மாட்டேன். நீ என்ன திட்டினாலும் சரி, நான் கேட்டுட்டு அமைதியா இருப்பேங்க்கா. நீ எங்க கூட்டிட்டு போன்னு சொன்னாலும் அங்க கூட்டிட்டு போறேங்க்கா. ப்ளீஸ் முன்னாடி மாதிரி மாறிடுக்கா. யோ மை ஃப்ரெண்ட்க்கா. நான் என்னோட வழியை மறைச்சிக்கிட்டு நார்மல் வாழ்க்கை வாழ்றதுக்கு தயாராயிட்டு இருந்தேன். நிஜம் ஏன் மேல கோவமா இருக்கா, இல்ல நிஜத்து மேல நான் கோவமா இருக்கேனா? இதுக்கு பதில் என்கிட்டயே இல்ல.
என்னோட முடிவை நானே எடுத்துக்கிறேன். ராகவ், சேஜலை பத்தி நீ இனிமேல என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன்னா நான் இப்பவே கிளம்பி நேரா வந்துடுவேன். இல்ல பிரதீக், நாங்க வந்துட்டோம். வந்து 2 நாள் ஆகுது. சரி, அவ ஏன் போன் எடுக்க மாட்டேன்றா? முதல்ல விட்டு போனை கூட. கொடுக்குறேன். அக்கா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? சார், இங்க பாருங்க. நான் யார் மேலேயும் தப்பு சொல்லல. தப்பு எந்துதான். இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உலகத்திலேயே சிறந்த அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்ததுக்காக, அப்புறம் நல்ல தம்பியை கொடுத்ததுக்காகவும். ஆனா நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அவங்களை என்கிட்ட இருந்து இவ்வளவு தூரம் பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நான் எப்பவுமே கவலையோட தான் இருக்கிறேன். உங்களுடைய சேஜல். சிட்டில இருக்க யங் லாயர் சேஜல் அவங்க வீட்டு ஃபேன்ல தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. உண்மையாவே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அது மர்டரா? இந்த நியூஸ் தான் இப்போ பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் பத்தின விசாரணையில காவல்துறைக்கு எந்த அளவு விவரம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. இந்த சூசைட் நோட்ல சேஜல் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்னது இது? அவங்க முகத்து மேலேயும் கொஞ்சம் காயங்கள்லாம் இருக்கு. அந்த காயங்கள்லாம் எப்படி ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எங்க அம்மாவோட தப்பு தான் சார். என்ன தப்பு சார்? 15 நாளுக்கு முன்னாடி, ஹோலிக்கு முன்னாடி நாள் அக்கா ஒரு பார்ட்டிக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு ஏதோ நடந்துச்சு சார். அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வரல. அடுத்த நாள் தான் சார் எங்க அக்காவை யாரோ ரேப் பண்ணிட்டாங்க சார். ரேப்பா? சேஜல் யாருடைய பார்ட்டிக்கு போனாங்க? அது எங்க? சரி, நான் நாளைக்கு உன்கிட்ட பேசுறேன். எதுக்கு? நீ வீட்டுக்கு வரலையா? வரேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அன்னைக்கு நைட் அவங்க எங்க போறன்றத சொன்னாங்க. ஹோட்டல் கஸ்தூரின்னு சொன்னாங்க. நைட்டு முழுக்க வரவே இல்லை சார். இதுதான் அந்த தப்பா? இல்லைன்னா உங்க பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த தப்பை பத்தி தான் அவங்க லெட்டர்ல எழுதியிருக்காங்களா? என் பொண்ணை ரேப்லாம் பண்ணல சார். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணேன். இங்க பாருங்க, சேஜல் அவங்க ரொம்பவே அடிச்சு காயப்படுத்தியிருக்காங்க. தப்பா எதுவும் நடக்கல இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, ரேப் ஏதாவது? அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க அவங்கள முன்னாடியே கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்ப நான் அவங்கள செக் பண்ணி கன்ஃபார்மா சொல்லியிருப்பேன். ஆமா, சேஜலை யார் அடிச்சது? அக்கா எதுவுமே சொல்ல சார். ரொம்ப கவலையா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு தான் திரும்பிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி பண்ணுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? வெளியில இருந்து யாரோ வந்து பலவந்தமா உங்க பொண்ணை உள்ள கொண்டு போட்டுட்டாங்களா? சார் ஒண்ணுமே புரியல சார். நான் காலேஜுக்கு போயிட்டேன். அம்மா ஷாப்பிங்க்கு போயிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அக்கா. சரி, சேஜல் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைனாலும் அவ நடந்துக்கிறத பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலையா? அவங்க பார்ட்டிக்கு போனாங்கன்னு சொன்னீங்களா? அந்த பார்ட்டியில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலையா? தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் சார். ஆனா ஒண்ணுதான் தெரிஞ்சது, பார்ட்டி அவங்க ஆபீஸ்ல நடந்துச்சுன்னு. ஆபீஸ் எங்க இருக்கு? ஜவஹர் நகர், ஜேபி அசோசியேட்ஸ். சேஜலை நீங்க அன்னைக்கு எங்க பாத்தீங்க? எம்ஜி ரோட்ல. சார், என் அக்கா எனக்கு இங்க தான் கிடைச்சாங்க சார். இங்க எங்கேயும் சிசிடிவி கேமராவே இல்லையே. ஜாதவ், இங்க பாரு, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட என்கொயரி பண்ணு. அவங்க ஏதாவது பார்த்துருக்கலாம். சேஜல் ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள்.
அவ சூசைட் பண்ணியிருக்கான்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல. மார்ச் 12th நைட்டு ஆஃபீஸில் ஏதோ பார்ட்டி வச்சிங்கல்ல? ஆமாம், பார்ட்டி நடந்துச்சு. சேஜல் கான்ட்ரிபியூஷன் கேஸில் ஜெயிச்சா. அதுக்கு தான் அந்த பார்ட்டி நான் கொடுத்தேன். அந்த செலிப்ரேஷன் ஹோட்டல் கஸ்தூரியில் நடந்ததா? கஸ்தூரி இல்லையா? இல்லையே, பார்ட்டி ஆஃபீஸில் தான் நடந்தது. சார், கஸ்தூரி ஹோட்டல் பத்தி எனக்கு எதுவும் தெரியல. அன்னைக்கு பார்ட்டி இங்க ஆபீஸ்லயே தான் நடந்துச்சு சார். பார்ட்டி எவ்வளவு நேரமா நடந்துச்சு? நைட்டு 9 மணி வரைக்கும் சார். சேஜல் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அப்படின்னா பாண்டே சொல்லுங்க. ஹைவேல சேஜல் எங்க மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்களோ அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல கஸ்தூரி பிளாசான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ராகவ் ஹோட்டல் கஸ்தூரின்னு தோன்னு சொன்னா? ஓகே, அந்த கஸ்தூரி பிளாசா நம்பர் கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா? இல்ல சார், மார்ச் 12 அன்னைக்கு இங்க எந்த பார்ட்டியுமே நடக்கல. இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? சார், இங்க நிறைய கஸ்டமர் வந்து போவாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. பாண்டே, மார்ச் 12 எத்தனை கெஸ்ட் வந்தாங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பாருங்கப்பா. ஷேஜல் பற்றி தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. ராகவ், என்ன இது? நான் என்னோட அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் சொன்னதுனால என் அக்கவுண்ட்டை மிஸ்யூஸ் பண்றியா? யாரு கேட்டு என்னோட அக்கவுண்ட்ல இருந்து நீ பணத்தை எடுத்த? கேக்குறல சொல்லு. நான் உனக்கு சொல்லணும்னு தான் நினைச்சேன். அவ்வளவு பெரிய அவசரம் என்ன உனக்கு இருக்கு? சொல்லு. சார், நான் செக் பண்ணிட்டேன். மார்ச் 12 இந்த பிளாசால எதுவும் பார்ட்டிலாம் நடக்கல சார். அதே மாதிரி சேஜல் அங்கே வந்ததுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. சேஜல் தம்பி ராகவ் ஹோட்டல் கஸ்தூரின்னு சொன்னான், ஆனால் அது கஸ்தூரி பிளாசா. ஆனா அங்க ஹோட்டல் கஸ்தூரின்னு எதுவுமே இல்லையே சார். ஆனால் பார்ட்டி ஆஃபீஸில் தான் நடந்திருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. மார்ச் 12க்கான ஆஃபீஸ் ஃபுட்டேஜ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அன்றைக்கி ராத்திரி சேஜலுக்கு என்ன இருக்கும்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவாது நினச்சோம் சார். 12th மார்ச் ஏதோ நடந்தது உண்மைதான். ஆனால் நமக்கு சேஜலுடைய பாடி 13 நாள் கழிச்சு 20 மார்ச் தான் நமக்கு பாடி கிடச்சிது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்ட்டி ஹோட்டலில் நடந்ததுன்னு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்களா என்ன? எனக்கும் அதான் டவுட்டாக இருக்குது சார். தம்பி யாரோ ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான், ஆனால் அம்மா இல்லவே இல்லைன்றாங்க. அப்புறம் இந்த சூசைட் நோட், இந்த சூசைட் நோட்டில் சேஜல் ஏதோ தப்பு இருக்குன்னு எழுதியிருக்காங்க. என்ன தப்புன்னு நம்ம விசாரிச்சா அவங்ககிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. இது கொலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மர்டர் ஆங்கிளில் கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இது மர்டரா இல்லைனா சூசைடா? 12th மார்ச்லேருந்து 27th மார்ச் வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. 12th மார்ச் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. 12th மார்ச் அன்னைக்கு சேஜல் எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கங்க. மார்ச் 13லேருந்து 24 வரைக்கும் ஃபேமிலி அங்கேயே தான் இருந்திருக்காங்க. பன்வேலில் இருக்கிற நம்ம இன்ஃபார்மர்ஸுக்கு சொல்லுங்க. அங்கேருந்து திரும்பி வந்தா 24th மார்ச்லேருந்து 27th மார்ச் வரைக்கும் அந்த ஃபேமிலியில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சேஜலை எக்ஸாமைன் பண்ண டாக்டரை கூட ஒரு தடவை நம்ம பார்க்கணும். சேஜலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அந்த பையனை விசாரணைக்கு கூப்பிடுங்க. 14th மார்ச் அன்னைக்கு தான் நான் சேஜலை செக் பண்ணேன். அந்த காயங்கள் ஏற்பட்டு 2-3 நாள் ஆயிருக்கும். ஒரு சில இடத்துல பிளேட் கட்ஸ், சில இடங்கள்ல அடிச்ச காயம், பர்னிங் மார்க்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. அப்புறம் 6-7 இடத்துல பிளட் கிளாட்ஸ் கூட இருந்துச்சு. அதெல்லாம் ஏதோ பெல்ட்டால அடிச்ச காயம் மாதிரி இருந்துச்சு. சேஜலை ரேப் பண்ணியிருக்காங்களா? அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதை நான் சேஜல் அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். சேஜல் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? இது எப்படி நடந்ததுன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? நான் சேஜலை நிறைய முறை கேட்டேன், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி இந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம். வீட்ல இருந்து ஓடி வரும்போது வலி கம்மியா இருந்துச்சா என்ன? உடம்புல ஏற்பட்ட வலிய கூட பொறுத்துக்கலாம், ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்துறதுதான் ரொம்ப கஷ்டம். இங்க உன்னோட மனசை பத்தி யாரு கவலைப்படுறா? வலிய பொறுத்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிறேன். அப்படி பண்றதுனால காயத்தை கூட மறைச்சுக்கிறேன். வயசு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் வாழ்க்கை. இப்பவே நாம சம்பாதிச்சுக்கிட்டாதான் வயசான காலத்துல அது நமக்கு உதவியா இருக்கும்.
புரியுதா? சேஜல் உங்க ஃபேமிலி கிட்ட தனக்கு என்ன நடந்ததுங்கிறத பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சேஜலை யார் இப்படி பண்ணாங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? அவ எப்பவுமே சந்தோஷமா தான் சார் இருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் செத்துட்டேன் சார். 12th மார்ச்ல சேஜல் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. சேஜல் ஒருவேளை ஆஃபீஸுக்கு போயிருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அப்ப பார்ட்டியில் இருக்கும்போது நான் ஃபோனில் கூட பேசினேன் சார். பிரதீக், இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக பாஸ் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு இந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன், என்னாச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்னது அது? சார் கிளியர்லி எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார், அது மட்டும் கான்ஃபிடென்ட். சேஜல் இந்த லா ஃபார்மில் 4 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்திருக்கா. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, சேஜல் ஜெயிச்ச அத்தனை கேஸ்லையும் அவங்க எத்தனை கேஸில் ஒர்க் பண்ணாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லா கேஸ்லையுமே அதுக்கு முன்னாடி அவங்க கலீக் கவிதா கிட்ட இருந்திருக்கு. ஆனால் கவிதா கேசஸை சேஜலுக்கு கொடுத்துருக்கா. எதுக்காக அப்படின்னா, சேஜல் கவிதாவுடைய அசிஸ்டன்ட். சார் ஆஃபீஸ் ஃபுட்டேஜில் அந்த சேஜலோட கலீக் விக்கல் அப்பாயிண்டட் பண்ணோம் சார். பார்த்தீங்களா சார், சேஜல் அவன் கலீக் கூட விக்கல் வெளில போகிறான் பாருங்களேன். சார், சேஜல் மார்ச் 12th CGR படி கடைசியாக 2 ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க நைட்டு 8 மணிக்கு ஜெயினுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா சேஜனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். ஆதித்யா சேஜலோட கிளைண்ட்டு அண்ட் ராதிகா வந்து ஆதித்யாவோட ஒய்ஃபு. ராதிகா ஆதித்யா மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருந்தா சார். அந்த கேஸை தான் சேஜல் வாதாடி ஜெயிச்சா சார். அதுக்கு தான் அந்த பார்ட்டி. இங்கே விஷயம் என்னன்னா, சேஜல் கிளைண்ட் ஆதித்யா ஜெயின் ராத்திரி எதுக்காக அவன் ஃபோன் பண்ணணும்? ஒருவேளை ராதிகா தோல்வியை ஒத்துக்காம அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஆதித்யா ராதிகா 2 பேரையும் கூப்பிடுங்க. இப்போ சேஜல் ஆஃபீஸுக்கு போய் மறுபடியும் முதல்ல விசாரணை ஆரம்பிங்க. அந்த பார்ட்டி நடந்த ராத்திரி சேஜல் உங்கள் 2 பேர் கூட தான் வெளியில் வந்திருக்கா. எங்கே போனீங்க? பாருங்க சார், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தோம். பாஸ் ரொம்ப புகழ்றாரே. என்னோட உண்மையான ப்ரௌடே நீதான். என்னோட ஜூனியர் அசிஸ்டன்ட் இவ்ளோ பெருசா வளர்ந்தது. உங்ககிட்ட இருந்து நான் வெளியில வந்து டெவலப் ஆயிட்டேன், அதைத்தானே சொல்றீங்க? ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல சின்ன மரம் வளராதுன்னு என் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி நீ உன்னோட ஃபியூச்சரை மட்டும் பாரு. அப்படியா? ஆமா, முன்னாடிலாம் நீ என்ன இந்த மாதிரி பேச மாட்டியே. ஆனா இன்னைக்கு ரொம்பவே அதிகமா பேசிட்ட. தேங்க்யூ மேம் ஃபார் அப்ரிஷியேட்டிங் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க அப்பவே அங்க இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவ இன்னொரு பொண்ணு கூட கிளம்புறத பார்த்தோம். பொண்ணா? ஆமா சார். யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரியாது சார். ஆக்சுவலி அப்ப ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அதனால எனக்கு தெரியல சார். ஆஃபீஸுக்கு வெளியில் 12th மார்ச் CCTV ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் சேஜல் அன்னைக்கு நைட்டு யார் கூட போனாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் உன்னை ஸ்டாப் பண்ணேன், ஆனா நீ நான் சொன்னதையே கேட்கல. ஆனா நான் இப்ப உன்னால தான் பிரெக்னெண்டா இருக்கேன். அட என்னப்பா இது, ஒரு கஸ்டமர் கூட கிடைக்கல. எனக்கு இப்போ தூக்கம் வருது. வா வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒரு புக்கிங் வந்துருச்சு. 2 பேர் ஓகேவான்னு அவனை கேளு. அங்கேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். அட இவன் எனக்கு கொடுக்கறதுக்கே பேரம் பேசிக்கிட்டு இருக்கான், உனக்கு எப்படி கொடுப்பான்? போ, நீ போய் படு. ஆதித்யாவோட கேஸில் தோத்துட்டீங்க, அதுவும் ஷேஜலால. அப்படி இருக்கும்போது 12ஆம் தேதி ராத்திரி எதுக்காக ஷேஜலுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க மேடம்? இல்லை சார், நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. நான் ஒரு 5-6 மிஸ்டு கால் பார்த்தேன், அதனால தான் சார் நான் கால் பேக் பண்ணேன். சரி, 2 பேரும் என்னதான் பேசிக்கிட்டீங்க? சேஜல் ரொம்ப கில்ட்டியா இருந்தா. கில்ட்டா? என்னாச்சு சேஜல்? சாரி ராதிகா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தப்பான ஆளோட கேஸ் எடுத்துட்டேன். நீ என்ன சொல்ற? நான் ஆதித்யாவை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ நோ, எனக்கு தெரியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம் நீதானு தெரிஞ்சுக்கிட்டேன். சேஜல் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன் சார். அது மட்டும் இல்லாம எனக்காக ஆதித்யாக்கு எதிராக போராடுறேன்னு சொன்னா. சொல்லு சார். ஆதித்யாவோட வீடு பூட்டி இருக்கு சார். அவர் 12th மார்ச்ல இருந்தே மிஸ்ஸிங் சார். அவரோட ஃபோன் கூட ஆஃப்லயே இருக்கு சார். 12th மார்ச் ஆதித்யா காணாம போனதும் ஆதித்யா ஒய்ஃப் ராதிகா ஜெயின் அதனால சேஜல் கில்ட் ஆயிட்டதா சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கில்ட்டை நாம சூசைட் நோட்டை கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா சார்? உண்மையிலேயே இந்த கேஸில் பிரச்சனை என்னன்னா, 12th மார்ச் அன்னைக்கு நடந்த பார்ட்டியில் சேஜெல்லாம் அங்கே இருந்திருக்கா.
சேஜல் எதுக்கு அந்த பார்ட்டிக்கு போகணும்? ராதிகா சொல்கிறத நம்ம முழுசாக நம்பக்கூடாது. நம்ம கிராஸ் செக் பண்ணியே ஆகணும். ரைட் சார். அவங்க ஹஸ்பண்டை அவங்க தான் டார்ச்சர் பண்ணதா சொல்கிறாங்க. சேஜலை பழி வாங்குறதுக்காக அவங்களே டார்ச்சர் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ ஆதித்யா எதுக்கு காணாமல் போனா? மேபி ராதிகா வேணா பண்ணிருக்கலாம். அவங்கள பத்தின சீக்ரெட் உங்களுக்கு தெரியும்ல. ஆதித்யா எங்கே எப்படி மிஸ் ஆனாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ உண்மை வெளியில் வரும். ஆதித்யா பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. நம்ம இந்த விஷயத்தை பற்றி சேஜல் பாஸ் கிட்ட பேசி ஆகணும். சார் கம் இன். சார், சேஜல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி காஸ்ட் ஆஃப் டெத் டிரான்ஸ்லேஷன். யாரோ கழுத்தை திருகி கொண்டு இருக்காங்க. உடம்பு மேலே காயங்கள் இருக்குது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரேப் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி அதுக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் அவங்க செத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ரேப் நடந்திருக்கலாம், ஏன்னா அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. சார், சூசைட் நோட்டில் சேஜலோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகுது. அதோட பன்வேல் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? பன்வேல்ல சேஜலோட சித்தப்பாவும் சித்தியும் இருக்காங்க. கடந்த 7 வருஷமா 2 குடும்பத்துலேயும் பேச்சுவார்த்தை இல்லை. ஆக்சுவலி சேஜல் அப்பா கிட்ட ஒரு கடை இருந்துச்சு. சேஜலோட சித்தப்பா அதை எடுத்துக்கிட்டாரு. ஷைலேந்திரா, என் புருஷன் இறந்ததுமே உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல அவரோட பேங்க் அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்ட, அப்புறம் என் கடையையும் க்ளோஸ் பண்ணிட்ட. இதுக்கு மேல நாங்க எப்படி வாழ்றது? நான் தான் இருக்கேன்ல, உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். அது என் அப்பாவோட கடை. நீங்க அதுல வேலை மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க என்னடானா எங்களுக்கு உதவி செய்யறேன்னு பேசுறீங்க. நிறுத்து. அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அண்ணா போனதுக்கு அப்புறம் உங்களை நான் தான் பாத்துக்கணும். இத்தனை நாளா உங்களை எங்க அப்பா தான் பாத்துக்கிட்டாரு. இப்ப எங்க அப்பா போயிட்டா நீங்க எங்களை பாத்துக்கிட்டதா சொல்லுவீங்களா? ஷைலேந்திரா, அவளை வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க. இல்லன்னா அவளை உயிரோடவே இருக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா? தைரியம் இருந்தா உன் ஷாப்பை நீயே வந்து சொந்தமாக்கிக்க. அவன் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் சார். அவன் சேஜல கடுமையா அடிச்சிட்டதுனால அவளுக்கு ரொம்பவே மன அழுத்தம் வந்துருச்சு. என்ன மாற்றமா? அவங்க லா படித்தாங்க சார். எப்படியாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை திரும்ப அடையணும்னு நினச்சாங்க சார். டே நைட்டு கஷ்டப்பட்டு படித்தாங்க சார். அதோட பார்ட் டைம் வேலைக்கு கூட போனாங்க சார். எங்கள் சித்தப்பாவுக்கு எதிரான கேஸில் அவங்க தான் சார் வாதாடினாங்க. அவ தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருக்கா. ஆனா இந்த பிரச்சனையினால இந்த அளவுக்கு பயப்படுவான்னு நான் நினைக்கல. உங்களுக்கு என்ன தோணுதுமா? சேஜலுக்கு இப்படி நடந்ததுக்கான காரணம் ஷைலேந்தர்னு சொல்றீங்களா? சார், நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கேக்குறீங்க. இத நான் எப்போ மறந்துட்டேன் சார். சேஜலியும் ராகவியும் எங்க பிள்ளை மாதிரி தான் பாத்துக்கிட்டோம். ஆனா அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த கடையில என் வீட்டுக்காருக்கு பங்கு இருக்குங்க. ஆனா இந்த சேஜல் என்ன எதுக்கு தேவையில்லாம வாய மூடு. கேளுங்க சார், இன்னும் வேற ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. நீங்க மார்ச் 12ஆம் தேதி எங்க இருந்தீங்க? நான் பன்வேல்ல தான் இருந்தேன். பன்வேல்ல எங்க? என் வீட்டில் தான் இருந்தேன். ராதிகா சொன்னது உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல. ராதிகா தன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணா. அது கோர்ட்லயும் ப்ரூவ் ஆச்சு. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்தா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சேஜல் கொஞ்ச நாளாவே அப்செட்டாக தான் இருந்தான்னு சொல்லி அவன் ஃபியான்சி சொன்னான். நீ எதுக்காக அப்செட்டாக இருக்கிறேன்னு அவன் ஃபியான்சி அப்பப்போ கேட்டதுக்கு சேஜல் என்ன சொன்னான்னா, ஒர்க்கில் ஏதோ தப்பு நடந்ததுன்னு சொன்னான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது நடந்திருந்தா சேஜல் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பா. ஒருவேளை அவங்க தப்புன்னு சொன்னதில் ராதிகாவுக்கு உடன்பாடு இல்லைன்னா அப்புறம் அவங்க வேற எந்த விஷயத்தில் அப்செட்டாக இருப்பாங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. சார், நான் ஆதித்யாவோட சொந்தக்காரங்க கிட்ட பேசினேன். ஆனால் ஆதித்யா எங்கே இருக்கான்னு அவங்க யாருக்கோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆதித்யா மோதி நகரில் இருக்க கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர். அங்கே போய் என்கொயரி பண்ணுங்க, ஏதாவது தெரிய வரலாம். சார் சார், இது 12th மார்ச் சேஜல் ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்க ஃபுட்டேஜ் சார். ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு? சொல்லுடி. ஹலோ கிமி, இங்க வேலைக்கு வந்த இடத்துல அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவ எனக்கு பணம் கூட தரல. என்கிட்ட இருந்ததையும் புடுங்கிட்டா. இப்ப என்கிட்ட திருப்பி வரதுக்கு கூட பணம் இல்ல. நீ எதுக்காகவும் பயப்படாத. நீ அங்கேயே இரு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். இப்படி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது உங்க அம்மாவை பத்தி யோசிக்கலாம்ல. இதுக்கு காரணம் உன் ஃப்ரெண்டு அஞ்சலி ஒன்றும் இல்லைல்ல? பாரு, மார்ச் 12 அன்னைக்கு ராத்திரி சேஜலை பார்க்க அஞ்சலி எதுக்கு போனான்னு சொல்லு.
35,000 ரூபாய் ராகவ், அது ஒண்ணு சின்ன அமௌண்ட் கிடையாது. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீ என்னதான் செஞ்ச? என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. அக்கா, அஞ்சலி பிரெக்னென்ட். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன்டா மறைச்சாத? சார், நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். ஒருவேளை அக்கா நான் பண்ண தப்புனால தான் இந்த. அம்மா, சாரிம்மா. நீ பிரெக்னென்ட் கிடையாது, இது எல்லாமே டிராமா. உண்மைதானே? நீ பிரெக்னெண்டா இருக்கியா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்க எல்லாரும் என் தம்பியை ஏமாத்துறீங்க, அதுவும் பணத்துக்காக. இங்க பாருங்க, உங்க 2 பேர் மேலேயும் கேஸ போட்டு நான் உள்ள தள்ளுறேன். எப்பவும் மறக்க மாட்டீங்க. 12th மார்ச் சேஜலை எங்க கூட்டிட்டு போன? நான் சாரி கேட்கறதுக்காக தான் அவங்க கிட்ட போனேன். நீ இங்க என்ன பண்ற? என்ன மன்னிச்சிருங்கக்கா, என் மேல இந்த கேஸ் போட்டுறாதீங்க. நீ தப்பு பண்ணிருக்க, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வேண்டாம் அக்கா, ப்ளீஸ். அப்புறம் அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னா எனக்கு தெரியல சார். அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நிஷா, இவளை நீ உன் ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மையை கண்டுபிடி. ஓகே சார். அஞ்சலி பத்தின விஷயத்த முதல்ல நீ எங்ககிட்ட மறைச்சிருக்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த கஸ்தூரி ஹோட்டலுங்கிறது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அக்கா என்கிட்ட இதான் சொன்னாங்க சார். அக்கா அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் கஸ்தூரிக்கு போறேன்னு சொன்னாங்க. நிஜமாவே ஹோட்டல் கஸ்தூரி இருக்குன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற எல்லா சின்ன ஹோட்டல்ஸையும் லிஸ்ட் எடுங்க, ஹோட்டல் கஸ்தூரியை தேடுங்க. ஏன்னா சேஜல் ராகவுக்கு எம்ஜி ரோட்ல கிடைச்சிருக்கா. எம்ஜி ரோட்ல இருந்து சேஜல் ஆபீஸ் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ அங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணுங்க. சார், ஆதித்யா எம்டிஆர் அந்த கம்பெனில இருந்து வேலை வேணாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த கம்பெனில வேலை பார்க்குற லேடிஸ்க்கு ஃபேவர் பண்றதுக்காகத்தான் அவங்களெல்லாம் பிசிக்கலா யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யற லேடி சேஜலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்கா சார். ஸோ ராதிகா சொன்னது கரெக்டு தான் போல. சேஜல் அவங்களுக்கு எதிராக ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆதித்யா 12th மார்ச்ல இருந்து மிஸ்ஸிங். ஆதித்யா ஆஃபீஸ்ல இதை பத்தி ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு சார். ஒருவேளை அவன் மாமா வீட்டுக்கு போயிருக்கலாம். கூட்டிட்டு வாங்க. நான் ஒன்றும் ஓடி போல, ரிசைன் பண்ணிட்டு போனேன். நீ 12th மார்ச்ல இருந்து மிஸ்ஸிங். அன்னைக்கு தான் சேஜலுக்கு இப்படி நடந்திருக்கு. நான் எதுவும் பண்ணல, நான் என் லாயர்கிட்ட பேசணும். நீ தான் உன் லாயரை கொண்டுட்டியே, அப்புறம் எப்படிடா பேசுவ? சொல்லு, எதுக்குடா கொன்ன? பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், என்னடா சொல்ற? எங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன் மேலே ரேப் கேஸ் இருக்கிறதா சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. உங்கள் ஆஃபீஸில் பல பொண்ணுங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ சொல்லு. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சேன்னு நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னால தான் இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன். நான் ராதிகாவை பார்த்து உன் மேல நான் கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். நாளைக்கே உனக்கு வாரண்ட் வாங்குவேன். அதனால பயந்து தலைமறைவாயிட்டேன். ஆனா நான் சொல்றது உண்மை, நான் சேஜல எதுவுமே பண்ணல. ரைட் சார், நான் டீடைல்ஸ்க்கு ட்ரை பண்றேன் சார். சேஜல் லெட்டரில் சொன்ன தப்பு ஆதித்யா மாதிரி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணது அந்த தப்புன்னு சொல்ல வராங்களா? அப்படின்னா அந்த 12th மார்ச்லேருந்து 27th மார்ச் வரைக்கும் எதுக்கு சைலண்ட்டாக இருக்கணும்? ஆனால் சேஜலுடைய லாயர் இதுதான் பெரிய தப்புன்னு அவங்களுக்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்க. சார், சேஜல் 5th மார்ச் அன்னைக்கு பெட்டிஷனை கோட் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல என்ன ஃபைல் பண்ணாங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்தது ஹார்ட் அட்டாக்கால இல்ல, மர்டர்னு எழுதி வச்சிருக்காங்க சார். சார், பெட்டிஷன் அண்டர் கண்டிஷன்ல இருக்கு. அவங்க சித்தப்பாக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு அந்த பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் சேஜலுடைய இந்த பெட்டிஷன் 7 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க? 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும்? சேஜலோட அம்மாவுக்கு இதை பத்தி தெரியாதான் சார். ஆனா சார், சைலேந்திரா பத்தி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் கிடைக்கும். ஒருவேளை சேஜலுடைய அப்பா கொலகாரம் பின்னாடி நிஜமாவே அவர் ஒருவேளை மிரட்டப்பட்டிருப்பாரா? அப்படி இல்லைன்னா அவர் ஏன் 7 வருஷத்துக்கு வெளியிலே இருக்கணும்? பெரிய பிளான் எதுவும் இருந்திருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி சேஜல் 7 வருஷத்துக்கு அப்புறம் மர்டர் கேஸ் போட்டு உள்ள போடலான்னு பார்த்துருக்காங்க. மோட்டிவ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சைலேந்திர பற்றி தெரிஞ்சுக்கங்க. அவனை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே சார்.
தினமும் எதுக்காக மேடம் எங்களை அழ வைக்கிறீங்க? வாயை மூடிக்கிட்டு வாடி. எதுக்கு நான் வாயை மூடணும்? மர்டர் பண்ணிட்டு தப்பிச்சு போனவங்கள உங்களால பிடிக்க முடியல. எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்களா? என்ன பேசுற? என்ன மர்டர்? என் ஃப்ரெண்டு மர்டர். 6 மாசத்துக்கு முன்னாடி மார்ச் 12 என் ஃப்ரெண்ட ஹைவேஸ்ல கொலை பண்ணிட்டாங்க. அதை இன்னும் கண்டுபிடிக்கல. சரி வண்டியில ஏறு. சொல்லு சார். நான் சோனு பேசுறேன். அந்த ஹைவே கேஸ் என்ன சார் ஆச்சு? போய்கிட்டு தான் இருக்கு. நீ சொல்லு. விஷயம் என்னன்னா, நான் சோமேஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன் சார். அங்க ஒரு ப்ராஸ்டியூட் என்ன சொன்னான்னா, என் ஃப்ரெண்ட 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா. ஆமா சார். என்ன 12th மார்ச்ல எம்ஜி ரோட்ல இன்னொரு மர்டர் நடந்திருக்கா? ஆமா சார். சேஜலும் மயக்க நிலைமையில எம்ஜி ரோட்ல கிடைச்சாங்க. இன்ஃபார்மர் சொன்ன அந்த பொண்ணு யாரு? சார் அவங்க பேரு சிம்மி, ப்ராஸ்டிடியூட். இன்னைக்கு தான் அரெஸ்ட் ஆனாங்க. சிம்மியை ஒரு தடவை பார்க்கணும். அவளை தரோவா என்கொயரி பண்ணணும். சார் என்னோட ஃப்ரெண்டு பர்கா, அவளுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா முன்னாடி மர்டர் பண்ணதா சொன்னீங்க. சார் யாரோ அவ மேல வேணும்ட்டே வண்டியை ஏத்தி கொண்டுட்டாங்க. 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, அதுக்கப்புறமா செத்து போயிட்டா. யாரோ வேணும்னே தான் கொண்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுடி. இப்ப என்கிட்ட திரும்பி வரதுக்கு கூட காசே இல்ல தெரியுமா? பயப்படாத. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் இப்போ எம்ஜி ரோட்ல இருக்கேன். ஒரு கார்ல இருந்து பொண்ணை தூக்கி அவ வெளியில போட்டான். பர்கா, பர்கா. அப்ப எனக்கு ஒண்ணு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. பர்கா உங்களுக்கு அந்த வண்டி நம்பர் சொன்னாங்களா? இல்ல, அது கிரே கலர் காருன்னு தான் சொன்னா. நீங்க பர்கா கிட்ட கடைசியா எப்ப பேசுனீங்க? ஐ மீன் அந்த டேட் ஞாபகம் இருக்கா? சார் 12th மார்ச் நைட்டு 2 மணி இருக்கும் சார். 12th மார்ச் சேஜல் எந்த இடத்துல கண்டுபிடிச்சி கிடைச்சாங்களோ அங்கே சிசிடிவி இல்லை. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிக்னல் இருக்குது. அங்கே சிசிடிவி இருக்குது. அங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எந்த ஒரு டர்னிங்குமே இல்லை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். எத்தனை கிரே கலர் வெஹிக்கிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். சார் சார் அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு அப்புறமா இந்த 6 கிரே கலர் கார்ஸ் கிடைச்சிருக்கு சார். இந்த 6 காருக்கும் இவங்க தான் சார் 6 பேர் ஓனர்ஸ். இவங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டேன். இந்த 6 பேர்ல ஏதாவது மனிஷ் இருக்கான்ல, இவன் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான், ஹோட்டல் சந்தூரி. ராகவ் ஹோட்டல் கஸ்தூரின்னு சொன்னான். ஹோட்டல் கஸ்தூரிக்கு போனாங்க. சந்தூரி கஸ்தூரி. சார் கேட்டதுல தப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதான் சார். சேஜலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாம என் ஃப்ரெண்டோட பிளான்ல நான் மாட்டிக்கிட்டேன். எங்க அந்த ஃப்ரெண்டு? ரெண்டு மாசமா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ உண்மை என்னங்கிறத இப்போ உன் வாயாலேயே வெளியில கொண்டு வர போறா. சொல்றா, சேஜல் என்ன தப்பு பண்ணா சொல்றா. அவளை கஷ்டப்படுத்தணும் நான் துளி கூட நினைச்சதே கிடையாது சார். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஆபீஸ்ல அவ பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மனிஷ் ஹோட்டலுக்கு என்ன பாக்குறதுக்கு வந்தா சார். ப்ளீஸ் பிரதீக், நான் ஆதித்யாவால ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். பார்ட்டி பண்ற மூடு எனக்கு இல்ல. சேஜல், ஆபீஸ்ல இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சகஜம். ப்ளீஸ் ப்ளீஸ், come on come on come on come on come on. Cheers guys. சேஜல், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மட்டும் எப்படி நீ என்கிட்ட வந்திருக்க? என்ன ஏண்டி, நீ என்னோட ஃபீலிங்ஸை எப்பவுமே ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பிய. விஷால், சார் சேஜல அவளோட ஃபியான்சிவே இப்படி பண்ணியிருக்கான். ஆனா 15 நாளா அவங்க சைலண்டா இருந்திருக்காங்க. சேஜல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை சார். ஷீஸ் அன் அட்வொகேட். சமூக நீதி நியாயத்துக்காகவே அவ போராடிக்கிட்டு இருக்கா சார்.
சேஜல் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவள் அவனை ரொம்பவே நம்பி இருந்திருக்கிறா. ஆனால் அவன் அவளை மோசம் பண்ணிட்டான். ஒரு மனுஷனுக்கு தான் லவ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அந்த மனுஷனுக்கு அவன் மேலே எப்போவுமே நம்பிக்கை வராது. சேஜலுக்கும் அதே தான் நடந்திருக்கு. சூசைட் நோட்லேயும் அதைத்தான் எழுதியிருக்காங்க. பிரதீக்கோடைய விஷயத்தில் தன் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டதா அவங்க எழுதியிருக்காங்க. அது தப்பு, ஆனால் பெரிய தப்பெல்லாம் இல்லை. ஆனால் பெரிய தப்பு அவள் உயிரை அவளே எடுத்துக்கிட்டது, அதாவது சூசைட் பண்ணது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட போராடி தானே ஆகணும். அப்படி போராடி தான் அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. மரணம் எதுக்குமே தீர்வாகாது.